श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி சித்த வஸ்துக்கள்லயும் அர்த்தம் வரும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்க, இங்கேயும் சொல்றாரு சுலபமாவே வரும். இது அது மட்டும் இல்ல, கோடிட்டு காமிச்சார். வேதத்துல சப்தங்கள்லாம் இருக்கே, அவைகளுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னாக்கா, பக்கத்துல இருக்கிற பதங்கள், ஒரு வாக்கியம் சொல்றோம், ஒரு வாக்கியம் சொல்லும் பொழுது அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியாட்டா கூட சில பதங்களுக்கு அர்த்தம் தெரியும், சில பதங்களை அதை வச்சு ஊகிச்சுக்கலாம் மொழி நாமும், அதனால அது அர்த்தம் வந்துடும் அப்படின்னு பொதுவா சொல்லி முடிச்சாரு. அது கூட லோகவேதாதிகரணம் அப்படின்னு சொன்னோம். அது அந்த லோகவேதாதிகரணம் மீமாம்சகால் பண்ணியிருக்கா. லோகத்துல என்ன என்ன சப்தங்கள் இருக்கோ, என்ன என்ன அர்த்தங்கள் இருக்கோ, அவைகள் தான் வேதத்திலையும் அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்ணிருக்கா. அதை கொண்டு இங்கேயும், அதனால லோக சப்தங்கள் தான் இங்கே, வேத சப்தங்கள் தான் இங்க, எல்லாம் ஒரே அர்த்தங்கள் தான், ஒரே சப்தங்கள் தான். சில சப்தங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் சில சப்தங்களுக்கு கூட பொருள் எப்படி அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. அது இங்க ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதாவது லௌகிக பதார்த்தங்களை நீங்க எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லுங்க, வைதிக பதார்த்தங்களுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்ல போறீங்களோ அதெல்லாம் அலௌகிகமான பதங்கள் தானே, அதீந்திரியமான பதங்கள். அதுக்கெல்லாம் உங்களால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சக்தி கிரகணம்ன்றது நமக்கு லோகத்துல விருத்த விவகாரம்னு சொன்னோம். காமானைய பசு எழுத்துண்டுவா அப்படின்னு சொன்னாக்க அந்த பசுவேன்னு அவனுக்கு தெரியாது, எழுத்துன்வான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் அந்த பசுவை எழுத்துன்னு வந்தானே அதை பார்க்கறான், பசுவை தெரிஞ்சுக்கிறான். அல்லது லௌகிகத்துல இன்னொன்று விஷயம் சொன்னோம், சித்த வஸ்துக்கள்லாம் எப்படின்னாக்கா, நீ போய் இந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லிட்டு வா அப்படின்னு ஜாட காமிக்கிறான், அல்லது வாயால சொல்றான். ஒருத்தன் போய் புத்திரஸ்தே ஜாதகான்னு சொன்னான். இந்த மாதிரி பதங்கள்லாம் கூட அவனுக்கு அர்த்தம் ஆகிறது. ஆனால் லோக பிரசித்தம் இல்லாத அலௌகிகமான பதங்களுக்கெல்லாம் உன்னால எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னு, தெரியவே தெரியாது சப்தம்னா, அந்த சப்தங்களும் ஒண்ணுமே தெரியாது. ஜோதிஷ்டோமம், அது மாதிரி யூபஸ்தம்பம், காரீரி, இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் யாரு சொன்னா அவனுக்கு அர்த்தம்? இது அத்தியந்தம் நமக்கு ஞானம் கிடையாது. இது பிரசித்தமே இல்லை இந்த சப்தங்கள்லாம். இந்த சப்தங்களுக்கு பிரசித்தமே இல்லாததுனால, அர்த்தம் தெரியாததுனால அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அப்படின்னு நீ சொன்னாக்க அப்போ வேதமே தேவையில்லையே. எனக்கு காரியம் இப்ப தர்சபூர்ண மாசம் அப்படின்னும், ஜோதிஷ்டோமன்னும், தர்சம் அமாவாசிய பூர்ண மாசம் இது பௌர்ணமி அது எனக்கு தெரியுமே, அத்தை கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னா அப்ப தெரிஞ்சு சொல்லியோ, அப்ப வேதம் எதுக்கு? ஏன்னா அப்பிராப்திய சாஸ்திரம் அர்த்தம். அது நமக்கு தெரியாத விஷயத்த சொன்னாதான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே இருக்குன்னு அர்த்தம். இது நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லல, நமக்கு தெரிஞ்சதையே வேதம் சொல்றதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ இது பிராப்தமான விஷயம், அறிந்து கொண்ட விஷயமா போயிடுறது. அதனால அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அது அதனால தெரிஞ்ச விஷயத்த சொன்னாக்கா வேதமே தேவையில்லை. நீ என்ன சொல்ற, வேதீக பிராமான்யவாதினகா சாஸ்திரீக பிராமான்யவாதினகா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க. சாஸ்திரம் தான் பிரமாணம், அந்த சாஸ்திரத்தை கொண்டுதான் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும், இது அலௌகிக விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அலௌகிக விஷயமான விஷயத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாக்க அப்ப தெரியாத விஷயத்துல சப்தார்த்த கிரகணமே வராதே. தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சுன்னா அப்ப வேதமே நிரபேட்சம், தேவையே இல்லைன்னு ஆயிடுமே. அதனால இதை நீ என்ன சொல்லுவ? நீ அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னாக்க, அதனால நீ இந்த மாதிரி சொல்லச்சு இந்திரன்
அக்னி, அது அக்னி கூட தெரியும், லோகத்துல அக்னி இருக்கு. ஆனால் இந்திரன் வருணன் அப்படின்லாம் சொன்னாக்க உனக்கு எப்படி தெரியும்? விஷ்ணு அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன அர்த்தம் வரும்? அது ஏன் அப்படின்னாக்க இதுல வாச்சகத்துவம் என்ன, இந்த சப்தம் இதை பொருள், இந்த பொருளையே சொல்லுகிறது அப்படின்னு வாச்சகத்துவம் சொல்லணும். அதை உனக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இந்த வரவே வராதே. அதனால அலௌகிகமா, அத்தியந்தம் அலௌகிகமான பதங்கள், அத்தியந்தம் அலௌகிகமான பதங்கள்ல போய் நீ எப்படிதான் பொருள் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அதனால லௌகிக விவகாரமே வராது இதுல. லௌகிக விவகாரம் வராதனால நான் பிரசித்த பதம் பக்கத்துல இருக்கு, ஏற்கனவே தெரிஞ்ச பதங்களுக்கு அல்லது சில பொருள்லாம் இருக்கு, அதை கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா கூட அதை கொண்டு உன்னால சொல்ல முடியாது. பிரசித்த பதம் லோகத்துல சில பதங்கள் இருக்கு. பிரபின்ன கமலோதரே மதுனி மதுகரஸ்திபதி அப்படின்னு சொன்னான். சொன்னா விகசிச்சிருக்குது தாமர புஷ்பம், அது நடுவுல மதுகரமானது மதுவை சாப்பிடுறது, தேனை சாப்பிடுறது, உரியறது, குடிக்கிறது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் மதுகர சப்தத்துக்கு அர்த்தம் தெரியல ஒருத்தனுக்கு. மதுவனி மதுகர சப்தத்துக்கு, மதுகர சப்தத்துக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் புஷ்பம், புஷ்பத்துல தேன் இருக்கு, அந்த தேனை சாப்பிடுறது அது தெரிஞ்சு விட்டு. ஆனா எது சாப்பிடுறது அப்படின்றது ஒண்டிதான் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், நீ லோகத்துல ஊகிச்சுக்கலாம். இது தாமரை புஷ்பம், அந்த புஷ்பத்துல மது இருந்ததுன்னாக்கா, தேன் இருந்ததுன்னாக்கா அதை சாப்பிடுறது வண்டுகள் தான் சாப்பிடும். அதனால வண்டுகள் தான் சாப்பிடுறது, தேனீக்களை எடுத்து சாப்பிடுறது. அதனால மதுர சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் லோகத்துல. ஆனால் வைதிகமான சப்தங்களுக்கு இந்த சப்தத்தினால இது அர்த்தம் தெரிகிறது அப்படின்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? ஏன்னா அது பக்கத்துல லௌகிக பதங்கள் இருந்தா கூட வைதிக பதங்கள்னா அப்பிரசித்தமாச்சே. அப்பிரசித்தமான வைதிக சப்தங்களுக்கு இது பொருள், பக்கத்துல இருக்கிற சாநித்தியத்துல இருக்கிற பதங்கள்னால இது பொருள் ஆகும் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால சக்தி கிரகம்ன்றது வராதே. அதனால நீங்க இந்த வேதார்த்த ஞானம்ன்றது எப்படி வரும்? ஏன்னா நாம வேதாந்திகள், அது மீமாம்சனுக்கு இதே கேள்வி வரும். என்னன்னா ரெண்டு பேருமே வேதத்தை தான் விசாரம் பண்றோம். ரெண்டு பேருமே வேதத்தை விசாரம் பண்றதுனால இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நமக்கு பொருளே அறிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த சாஸ்திரமே ஆந்தியமா போயிடும். ஆந்தியம்னாக்கா நமக்கு இருட்டு மாதிரி ஆயிடும். அதனால வேதாந்த சாஸ்திரமே பிரவர்த்திக்க முடியாது, அர்த்த கிரகணம் வராது. அர்த்த கிரகண சப்தத்துக்கே வரலைன்னாக்கா வாக்கியத்துக்கு எப்படி வரும்? அதனால இது வராது. ஆகவே சப்தார்த்த சம்பந்தம்ன்றது லௌகிக பதங்கள்ல வரலாம், வைதிக பதங்கள்ல வராதே. வராத விஷயத்துல போய் விசாரம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு சுவாமி இங்க கண்டனம் பண்ற. அதுவே தப்பான விஷயம் நீங்க சொல்றது. ஏன் தப்பான விஷயம் இது அப்படின்னாக்கா, இது லோகத்துல இந்த காலத்துல வேணா நம்ம சிம்மங்கள்ல பாக்குறோம். ஆனால் வனத்துல இருக்கிறவா தான் அந்த காலத்துல சிங்கங்கள்லாம் பார்த்துருந்தா, புலியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஒரு நகரத்துல அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த சிம்மம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அந்த வனத்துல இருக்கிறவா எப்பயாவது சொல்லிச்சு சிம்மம் இப்படி இருக்கும், பிடரி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்படி இப்படின்னா அவ சொல்லி கொடுக்குறா. அது மாதிரி அவ அதனுடைய குணநலங்கள்லாம் சொல்றா. இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதை நாம கிரகிச்சுக்கிறோம். கிரகிச்சுட்டு நாம இத மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த சிம்மமானது இந்த மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே சொல்றோம், கௌஹு அப்படின்னா தெரிகிறது, கவயகன்னு நமக்கு தெரியாது. கவயகன்றது வனத்துல இருக்கும், கௌஹுன்றது நகரத்துல இருக்கு, கிராமத்துல இருக்கு. வனத்துல இருக்கக்கூடிய இந்த கவயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஓ சதுரிஷோ கவயா அப்படின்னு சொன்னான்.
ஓ பசுவுக்கு சதிருஷமாக இருக்கிறது எதுவோ அது கவயம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதனால என்ன பண்றான்னாக்கா தெரியுது எனக்கு அந்த மாதிரி உபமானங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறானா இல்லையா அவன். அந்த மாதிரி இங்கேயும் இருந்துட்டு போட்டோமே. அதனால நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவன் இந்த மாதிரி சொல்றான். தெரிஞ்சவன் சொல்லச்ச அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு மேல ரொம்ப 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 அப்படியே அந்ததோகத்துவா படிப்படியா போய் இப்ப சொல்ல போறான். என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு வைதிக சித்தங்கள்லாம் தெரியாதுதான். வைதிக சித்தங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் இந்த வேதாங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. வேதாங்கங்கள்லாம் பண்ணினவா யாருன்னு மகர்ஷிகள் தான் பண்றா. இந்த மகர்ஷிகள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா வேத சாட்சாத்காரம் பண்ணுவாவா. வேதத்தெல்லாம் நேர பார்த்தவா. நம்ம படிக்கிறோம், அவ நேர எல்லா சப்தங்களையும் பார்த்தவா. எல்லா வேதங்களையும் பார்த்து எல்லா சப்தங்களையும் பார்த்து அதனுடைய பொருளையும் அறிந்து கொண்டவர்கள் அவர்கள். இது எப்படி நம்ம ஓரான் வழி வந்த சம்பிரதாயம் சொல்றோமோ அந்த மாதிரி அவள்லாம் கூட அத மாதிரி ஓரான் வழி வந்த சம்பிரதாயம் மாதிரி அவ பரம்பரையா எல்லாரும் ரிஷிகள் மாறிகளா போயிட்டதுனால ரிஷினாலே ரிஷி தரிசனேன்னு தாத்து. ரிஷி தரிசனே அப்படின்னு சதவத பிராமண வியாக்கியானத்துல ரிஷி தரிசனே அப்படின்னுட்டு அர்த்தம் பண்றாரு சாய்நாதர். அதனால ரிஷினாலே பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்றோம் நமக்கெல்லாம் பார்ப்பனர்கள் அப்படின்னு பேரு. பார்ப்பனர்கள்னா வேதத்தை நேர பாக்குறவா அப்படின்னு அர்த்தம். நம்ம அத்தியனம் பண்ணிதான் ஏதோ பண்றோம். அவள்னா அப்படி இல்லை, சாட்சாத்கரிக்கிறவா. அவள்லாம் சாட்சாத்கரிச்சதுனால அவளுக்கு சப்தங்களுடைய அர்த்தங்கள்லாம் தெரியுது. இன்னொன்னு பரம ஆப்தாள வாழ்லாம் மகர்ஷிகள்லாம் பரம ஆப்தாளா போயிட்டதுனால அவ என்ன சொன்னாலும் சரியா நமக்கு அமையும். ஆகவே நாம இந்த கிரமத்துல தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்ப தாத்பரியம் வரணும். இல்லாத போனாக்கா வெறும் சிங்கத்தை காமிச்சேன் புளிய காமிச்சேன் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அது எப்படி வரும்னு கேள்வி வந்ததுன்னு இதான் பதில் சொல்லணும். இதுதான் சொல்லணும் பதில். இங்க எப்படின்னா இத மாதிரி ரிஷிகள்லாம் பார்த்து நமக்கு சொல்லியிருக்கா. அதை கொண்டுதான் சொல்லணும். அது சுவாமி கொத்திமங்கலம் சுவாமி என்ன பண்ற, நீ இந்திராதி பதம் வந்து நாங்க சொல்லல. இதிகாச புராணங்கள்லாம் இருக்குது. இதிகாச புராணங்கள்ல ஸ்ரீராமன்னு சொல்றோம், ராவணன்னு சொல்றோம். இப்ப ராமன் சொல்லி ராவணன் சொன்னாக்கா இப்ப அந்த ராவணன்னு எனக்கு எப்படி தெரியும்? நேரம் நாம பார்க்கல. ராவணன்றது நாம பார்க்கல. ஒருத்தன் சாத்விகன், இன்னொருத்தன் ராஜசன், இன்னொருத்தன் தாமசன் அப்படின்னு பிரிச்சு வேற சொல்றோம். அதுல இந்த பதங்களுக்கெல்லாம் உனக்கு எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும்? இதிகாச புராணங்கள்லாம் எவ்வளவோ சொல்றது. அது மட்டுமல்ல, நான் இருக்கிறது திருப்பதியில, அதே பத்ரிகாசிரமத்திலையும் பிரமாணம் சேவிக்கிறவா இருக்கா. நான் இருக்கிறது திருப்பதியில, இங்க இருக்கேன். இப்ப எனக்கு அங்க இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அங்க போயிட்டு வந்தவா சொல்றதை வச்சுதானே கேட்க முடியும். ஒரு வாரம் போன புதன்கிழமை என் இதுக்கு போயிருந்தேன், ஆழ்வார் திருநகரி. நேற்று பரியந்தம் அங்க இருந்துட்டு நேற்று ராத்திரி 7:15 கிளம்பி இன்னைக்கு காத்தாலும் திருப்பதிக்கு சேர்ந்துட்டேன். 6 நாள். தாமிரபரணி எப்பயோ ஒரு வருஷம் ஒரு வாட்டி போயிருக்கேன், 10 வருஷம் முன்னாடி. ஆனா இனி பரியந்தம் ரசிச்சு சேவிச்சதுன்றது இந்த வருஷம்தான். தேவப்பெருமாள் நேற்று ஒரு பையன் சொன்னான், காஞ்சிபுரம் பையன், சின்ன பையன், அவனுக்குன்னா 20 வயசு 21 வயசு இருக்கும். அவன் சொல்றான் நேற்று, அரியன் தேவப்பெருமாள் வருஷத்துல 5 நாள் தான், ஒரே ஒரு தப்பா சொல்லிட்டேன், தேவப்பெருமாள் வருஷத்துல ஒரு நாள் தான் 5 பிராட்டிகளோட இருப்பார். சிறந்தைய தாயார், உபய நாச்சியார், ஆண்டாள், மலையாள நாச்சியார் அப்படின்னு 5 தாயார்களோட ஒரு நாள் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு ராத்திரி, அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவார். கதப்படி உற்சவம் ஆகும். அதுக்கப்புறம் அவ சன்னதிக்கு போயிடுவார். மலையாள நாச்சியார் உபய நாச்சிமாரோட மாத்திரம் ஊர்வலத்துக்கு போவார். ஒரு நாள் தான். ஆனால்
அந்த ஆழ்வார் திருநகிரியில ஆதிநாத பெருமாள் 5 நாச்சியாரோட நிச்சயமே எழுந்துள்ளிருக்கார் மூலவர் உற்சவர். என்ன அழகா இருக்கு. அதுலயும் உபயநாச்சிமார் நீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அதுக்கப்புறம் ஆதி நாயகி தாயார், குருகூர் நாயகி தாயார், 5 தாயார்கள். என்ன அழகா இருக்கா. இதை கேள்விப்பட்டதுதான். அதான் அந்த பையன் அதை ரசிச்சு சொன்னான். காஞ்சிபுரம் பையன் என்னவோ ஆண்டவன் இந்த ஊர்ல சங்கல்பம் வச்சுட்டு இந்த ஊர்ல சதவசம் நடத்திட்டு அதனால நம்மளால ரசிச்சு சேவிக்க முடிஞ்சது. 6 நாள் தாமிரபரணியில தீர்த்தாமண்யம், ஒரே ஒரு நாள் ஆண்டவனோட தீர்த்தாமண்யம், மீதி 4 நாள் வேற இடம் தங்கியிருந்தேன் எதாச்சு. அதே மாதிரி அந்த தாமிரபரணியில நிச்சயப்படி சந்தியாவந்தனம் ஆண்டவனோட போகணும். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆண்டவனுடைய பெருமாள் சேவிக்கிறதுக்கு நிச்சயப்படி சாயங்காலத்துல அவ்வளவு நன்னா இருந்தது. ஆண்டவனோட போயவே கிட்ட போய் சேவிக்க முடிஞ்சது. இவ சொன்னான் வெள்ளிக்கிழமை புறப்பாட்டுக்கே இவ போயிட்டா. ஆதிநாயகி தாயாரும் குருகூர் நாயகி தாயாரும் 2 பேரும் ஒரே பிரபையில எழுந்துள்ளுறா. சொன்னா அப்படியே இந்த இரட்டை குழந்தைகள் இருக்குமே ட்வின்ஸ், அந்த மாதிரி 2 தாயாரும் அவ்வளவு அழகா இருந்தா. அவ்வளவு அழகா இருந்து நன்னா எழுந்துள்ள பண்ணா. அவ்வளவு நன்னா சேவிச்சா உங்களுக்கு தான் பாக்கியம். தான் ஆண்டவனோட போனேன். ஆண்டவன் 7:45 தான் கிளம்பினார். வேணா 7 மணிக்கே போய் சேவிச்சுட்டா. அழகு. இப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டு ஒருத்தர் வர்ணிக்கிறா. வர்ணிக்கச்ச அதை ரசிக்கிறோம். இவ்வளவு அழகா இப்படி இருக்கா அப்படின்னுட்டு. இப்ப எப்படி தெரிஞ்சது? யாரோ பார்த்தவா, யாரோ சேவிச்சவா அதை சொல்லி நம்ம கேட்கிறோம். இப்ப என்ன இருந்ததுனாக்கா நேரம் அதுக்கப்புறம் நான் அடியேன் போனேன், அங்க போய் சேவிச்சேன். அவ்வளவு அருமையா இருந்தது. அவ்வளவு அருமை. ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அப்படி எழுந்துள்ளிருக்கார். சின்ன குழந்தை மாதிரி எழுந்துள்ளிருக்கார். நம்ம தூப்புள் தேசிகன்னு வாழலாம் பரியாசம் பண்ணுவா. நாட்டுக்கோட்டை செட்டியார் மாதிரி எழுந்துள்ளிருக்கார் அப்படின்னு சொல்லுவா. அதே திருவேஞ்சரம் தேசிகனை பாருங்க, குழந்தை மாதிரி எழுந்துள்ளிருக்காரு. அந்த ரத்னாங்கி எல்லாம் போட்டாக்கா அந்த குழந்தை சாத்திட்டு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரத்னாங்கி சாத்திட்டு எழுந்துள்ள இருப்பார் சுவாமி தேசிகன் திருவேகேந்திரபுரத்துல. நம்ம பாஷைக்கு இந்த தூப்பல் தேசிகனுக்கோ அவர் தனி அழகு, அந்த காம்பீரியம். அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி எழுதியும். அதனால இப்போ அங்க போனா அந்த நம்ம சேவிச்சிருக்கோம். காஞ்சிபுரத்துல ரசி சேவிச்சிருக்கோம். அங்க திருமுகமே சரியாக இல்ல, திருக்கண்கள் ஒண்ணுமே கிடையாது. எதுவும் எந்த காலத்து நம்மாழ்வாரோ தானுகந்த திருமேனின்னு சொல்ற அவ்வளவு அழகா இருந்த. இதெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கிடைச்சா. அதெல்லாம் எப்படி முதல்ல 4 பேர் சொல்லிதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகுதான் நாம இது பண்றோம். இது சம்பிரதாய சித்தமான விஷயங்களா இருந்தா கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காது. அத மாதிரிதான் ராமனுடைய சரித்திரமோ லக்ஷ்மணனுடைய சரித்திரமோ சீதா ராமாயணம் கட்டணும் சீதாயா சரிதம் மகத்து பிராட்டியினுடைய வைபவமோ எல்லாம் எப்படி இப்ப சேவிக்கிறோம்? வால்மீகி காமிச்சு கொடுத்த அந்த கிரந்தங்களை வச்சுட்டு சேவிக்கிறோம். இதுல எப்படி உங்களுக்கு சக்தி கிரகம் வந்ததுன்னு கேட்கிறாரு சுவாமி குத்திமங்கலம் சுவாமி. வந்திருக்கே எப்படி வந்ததுன்னா, யாரு இதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவ நமக்கு சொல்லி கொடுக்கிறா. அதை கொண்டு நமக்கு தெரியுது. அதனால இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அது அதே மாதிரிதான் இந்த தேசத்துல இருக்கிறவா இன்னொரு தேசத்துல இருக்கிறத பத்தியோ, இன்னொரு தேசத்துல இருக்கிறவா இந்த தேசத்துல இருக்கிற பத்தியோ அனுபவிக்கிறா. நாம எல்லாம் சொல்றோம் திருவேங்கடமுடையான் சன்னதியில உள்ள 1 நிமிஷம் இருந்தாலும் சரி 10 நிமிஷம் இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் சேவிச்சா கூட மனசுல என்ன ஒரு ஆனந்தம் வருது. மத்பக்தா எத்திர காயந்தி தத்திர திருஷ்டாமி ஆகுதுன்னு இத அனுபவிக்கிறதா சொல்லுவான். உள்ள போயிட்டோம்னாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டப்பட்டு உள்ள போனா பெருமாளை சேவிச்சுட்டோம்னாக்கா நமக்கு எல்லா கஷ்டமும் போயிடுறது. எல்லா கஷ்டமும் நமக்கு போயிடுறது இல்லையோ அப்படின்னு சொல்றோம். அது அத மாதிரி இது எப்படி இது தெரிஞ்சது? அதே மாதிரிதான் இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த சரித்திரம் எழுதுறோம் இல்லையோ, ஆச்சாரியாருடைய சரித்திரங்கள்லாம் எழுதுறோம். அந்த சரித்திரங்கள்லாம் எப்படி வந்தது? சரித்திரங்கள்லாம் எப்படி வந்தது? அதை யார் பார்த்தா?
பாஷகாரர் அவருடைய இதுல குரு பரம்பரா பிரபாவம்னா நம்ம சேவிக்கிறோம். குரு பரம்பரா பிரபாவத்தெல்லாம் சேவிக்கிட்டு வாழ்நாள் சொல்ற வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் நீ தெரிஞ்சுட்டே, எப்படி அர்த்தம் தெரிஞ்சுட்டே அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன பத்தி சொல்லுவோம்? ஆப்தாளான மகான்கள் ஆச்சாரியர்கள் அவா சொன்னதை கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லைன்னா நமக்கு எதுவும் வராது. அவா சொல்றதுதான் இது. அதனால இந்த விஷயத்துக்கெல்லாம் நாம என்ன கணக்கு சொல்ல முடியும்? அது அதனால இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஐயா பக்த சுவாமி எப்படி எழுந்துள்ளிருந்தார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, நான் என்ன சொன்னேன், வசிஷ்டர் மாதிரி இருந்தேன், அவ்வளவு தேஜஸ்வியா இருந்தார், பிரம்ம ரிஷி மாதிரி இருந்தார் அப்படின்னு நாடியன்னு சொல்லுவேன். பார்க்காதவா சிவகிருஷ்ணாட்டன் எப்படி எழுந்தார், வெறும் சாயாச்சித்திரத்தை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த சுவாமி எப்படி இருந்தார் விபவத்துல, ஆண்டவன் எப்படி இருந்தார், ஐஷங்கர் எப்படி இருந்தார் கேள்வி வருதே. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு உபமானத்தை சொல்லிதான் சொல்லணும். அதனால உபமானம்ன்றது நமக்கு தனி பிரமாணம் கிடையாதுதான். ஆனாலும் அந்த உபமானத்தை கொண்டுதான் லோகத்துல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இல்லாத போனா வராது அது. ஆக இந்த சக்தி கிரகம் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு தானே கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லி ஆகணும். சமாதானம் சொல்றதுக்கு இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அதனால வைதிக பதார்த்தங்கள் எல்லாமோ அல்லது புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட பதார்த்தங்களோ இது அத்தனைக்குமே இதுதான் கிரமம். இந்த மாதிரி சக்தி கிரகம் சொன்னாதான் சரியா வரும். இல்லாத போனா ஞானமே வராது. ஆனால் எல்லா இடத்துலையுமே மகா விஸ்வாசம் தான் மூல காரணம். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நாம பிரவர்த்திக்கிறோம். இந்த விசுவாசங்கிறது ஆப்தாள் சொல்ற வழி, அந்த வழியில போறது இது. அதனால சரியா போறது, ஒன்னும் தவறு கிடையாது. ஆகவே அலௌகிக பதமோ லௌகிக பதமோ எல்லாத்துக்குமே இத மாதிரிதான் அது. எப்படிதான் கிரகிச்சுட்டு போகணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். வித்பாத்யம் நாப்ரதீதம் பிரசஜதி விதிதே நைரபேக்ஷ்யம் ஸ்ருதீனாம் இந்திராத்யர்த்தே பதானாம் இதி துரதிகமா நாமதேத்யப்யயுக்தம் அப்ரத்யக்ஷேஷு சிம்ம பிரபுதிஷு வச்சனைஹ கைச்சித் ஆரண்யகோக்தைஹ व्युत्पद्यन्ते हि पौराः स्वयमपि च वदन्ति एवमत्रापि वार्ता அப்படின்னு ஸ்லோகம். அப்பிரதீதம் அத்தியந்தம் பிரசித்தம், இதுவரையும் பிரசித்தமே கிடையாது, அத்தியந்தம் அப்பிரசித்தம். அப்படிப்பட்ட விஷயத்துல ந வித்பாத்தியம் சப்திகிர அது இதுவரையும் தெரியாத பதம். இந்த பதமே நமக்கு தெரியாது. தெரியாத பதத்துல நமக்கு இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு கிரகிக்கவே முடியாது. அது அயோக்கியம்தான், அது கிரகண யோக்கியம் கிடையாது, அர்த்த கிரகணம் வராதே. சரி, எங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தே அப்படின்னு சொன்னா விதித்தே நன்னா நமக்கு தெரிஞ்சு கொடுத்து இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா ஸ்ருதினா வேதங்களுக்கு நைரபேக்ஷியம், வேதங்களே நம்ம அபேட்சிக்க வேண்டாமே. நைரபேக்ஷியம் பிரசஜதி, வேதமே வேண்டாம், எனக்குதான் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தேன், வேத சப்தங்கள்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம், வேதத்தை கொண்டுதான் நான் தெரிஞ்சுக்கணுமான்னா அப்பிராப்தை சாஸ்திரம் அர்த்தவது, அதனால எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இது என்ற காரணத்தினால பதானாம் பதங்கள், என்ன பதங்கள்? வைதிக பதங்கள், அலௌகிகமான அதீந்திரியமான வைதிக பதங்கள். அந்த பதங்களுக்கு இந்திராத்யர்த்தே இந்திரன் முதலான சப்தங்கள் அதனுடைய பொருள் இல்லை, பொருள் அவைகளில் நாமதா, நாமதான்னாக்கா பேருன்னு அர்த்தம். பொதுவா பேரை உடைய தன்மை அப்படின்னு அர்த்தம், அதாவது வாசகத்துவம்னு அர்த்தம்.
ஒரு சப்தத்தை சொன்னா அந்த சப்தத்தினால நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அந்த வாசகத்துன்றது துரதிகமா, அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அறிந்து கொள்ள முடியாத விஷயத்துல எதுக்கு இவ்வளவு பாடுபடணுமோ? இவ்வளவு பாடுபடவே வேண்டாமே. ஆனால் நமக்கு வராது இல்லையா? எதுக்கு இதை இது பண்ணணும்? அதனால அத்தியந்த அலௌகிகம். அவைகள்லாம் காரியான்விதம்னு சொல்ல தெரிஞ்ச பதங்களுக்கு மத்தியில தெரியாத பதம் இருந்தது அப்படின்றதுனால நமக்கு அர்த்த விற்பத்தி அது வராதே. அதனால அதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். இத்தியபி இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்றது கூட அயுக்தம், உச்சிதம் இல்லை, சரியான கேள்வி இல்லை. ஏன் அப்படின்னா அப்பிரத்யக்ஷேஷு, பிரத்யக்ஷமில்லாத விஷயங்கள். அதாவது லோகத்துல நாகரிகால் நகரத்துல இருக்கிறவாளுக்கு பிரத்யக்ஷமா தெரியாத விஷயம் எதுல? சிம்ம பிரபதிஷு, சிம்மம் வியாகிரம் அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம எங்க பார்த்திருக்கோம்? அதனால சிம்மாதிபதேஷு அந்த அந்த பதங்கள்ல நீங்க எப்படி அறிந்து கொள்கிறோம் நாம் அர்த்தத்தை? என்ன? ஆரண்யகோக்தைஹி, ஆரண்யகம் காடு, காடுல இருக்கக்கூடியவள் வனவாசிகள், அவளால சொல்லப்பட்டது, அவளால சொல்லப்பட்டது. ஸ்ரீமத்ராமாயணத்துல வரும், கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாகிரம் வா பிவராணனா நாஹாரயது சந்திராசம் பாகூராமஸ்ய சம்சிதா அப்படின்னு இருக்கு. இப்போ அவ கணக்க நாட்டுல சிங்கம் புலியெல்லாம் பார்த்துருந்தானே அவளுக்கு பழகிருக்கும். அவ பார்க்கலையே, பழகலையே. அதனால அவளுக்கு ராமனுடைய தோலை நன்னா பிடிச்சுட்டு விட்டா. அதனால அவருக்கு பயமே இல்லை. அதுக்கு தேவையான பழகார்த்தம் சாச்சிருக்க, அதெல்லாம் வாங்க. பொதுவாக இந்த மாதிரி வனத்துல இருக்கக்கூடிய புருஷாள் அவளால சொல்லப்பட்ட கைஷ்டித் வச்சனைகி, சில அதை விவரணம் பண்ற சில சப்தங்கள், அந்த சப்தங்கள்னால பௌராக நகரத்துல புரியில இருக்கக்கூடியவ, நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் விற்பத்தியந்தேகி சக்தியை கிரகிச்சுக்கிறார். இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். இதுக்கு என்ன பிரமாணம்? ஸ்வயமபிச்ச அவ கூட எப்படின்னாக்கா, இவ என்ன பண்றா, ஒருத்தர கேட்டுக்கிறா, கேட்டுண்டு தெரிஞ்சுண்டு திருப்பி ஆர்த்தியா பேசிச்ச எதை கேட்டுண்டாலோ அதை இவாளும் தானே நேர பார்த்தா மாதிரி அழகா அவ பேசுறா. நேர பார்த்தா மாதிரி பேசுறா. நேர பார்த்தா மாதிரி பேசுறா. ஏன்? அவ சொல்லி கொடுத்ததுல பிரமாணமா போயிடுச்சு அவளுக்கு. அவ சொன்னா சரியா இருக்கும், அதை கொண்டு சொல்றான். அது சாஸ்திர விஷயமும் அப்படிதான். அது சாஸ்திர விஷயம் அப்படிதான். பிரம்மாண்டதே நமக்கு தெரியாது, அந்த பரமாத்மா இருக்கான்னு சாஸ்திரம் சொல்லிச்சு. லோகத்தில் இருக்கிற சப்தத்தையும் வேத அங்கங்கள் அதெல்லாம் சேவிக்கிறதுனாலையும் நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். அதை அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பெரியவா உபதேசம் பண்றா, அதை கேட்டுண்டு ஒரு பரமாத்மா இருக்கு, அந்த பரமாத்மா தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னா அர்த்தம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அதை பரம்பரையா சொல்லி வரமே. அதனால வதந்தி அவளும் விவகாரம் பண்றா. அதனால இங்கேயும் அப்படிதான். அத்ராபி இங்க பிரகிருதத்துல இந்திராதி பதங்கள்ல கூட வார்த்தா, வார்த்தை, சமாச்சாரம், ஏவமேவ ஏவம் இவ்வாறுதான். அதனால இங்க இந்த கேள்விக்கே இது கிடையாது, பிரசக்தி வராது. கேள்வியே பிரசக்தி இல்லை. என்னன்னா பிரமேயம் இருந்தாலும் வர முடியும். ஏன்னா லோகத்துல விவகரிச்சுன்னு இருக்கும். எவ்வளவோ நமக்கு தெரியாத விஷயங்கள் லோகத்துல இருக்கு. தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் கூட நாம் என்ன பண்றோம்? தெரிஞ்சவா சொல்றதை கேட்டுண்டு விவகரிக்கிறோம், அதை கொண்டு பண்றோம். விவகரிக்கிறதுன்றது அந்த அவளுடைய அனுபூதி, நாமும் அதை கேட்டுண்டு அனுபவிக்கிறது, அவ்வளவுதான் அது. அதனால இந்திராதி பதங்கள்லாம் கூட சக்தி கிரகம் சுகமாவே இருக்கும். அதனால அலௌகிக சப்தங்கள்ல கூட சக்தி கிரகம்ன்றது வரும். அது வராது அப்படின்னுட்டு நீங்க ஆக்ஷேபிக்கவே முடியாது. இது பின்னாடி கூட சொல்ல போற, இதே இதுல பின்னாடியும் சாதிக்க போறார் சுவாமி. அதனால அதை அப்ப இன்னும் விமர்சனையா பாத்துக்கலாம் அப்படின்னு கொத்திமங்கலம் சுவாமி சாதிக்கிறார். 127வது ஸ்லோகத்திலே இன்னும் வரப்போறது, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக மொத்தத்துல சக்தி கிரகம்ன்றது எல்லா இதுலயும் வரும்.
ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரக்கிரியை, அவ்வளவுதான். இதை இங்க சொல்ற. இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். வித்பாத்யம் ந அப்ரதீதம் பிரசஜதி விதிதே நைரபேக்ஷ்யம் ஸ்ருதீனாம் இந்திராத்யத்தே பதானாம் இது துரதிகமா நாமதேத்யப்யயுக்தம் அப்ரத்யக்ஷேஷு சிம்ம பிரபதிஷு வச்சனைः கைஸ்யத் ஆரண்யகோக்தைः व्युत्पद्यन्ते हि पौराः स्वयमपि च वदन्ति एवमत्रापि वार्ता। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।